ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து 22வது கிலோமீட்டரிலே குருவாயூர் திருச்சேத்திரம் அமைந்துள்ளது. அங்கு பாலகிருஷ்ணனாக உன்னி கிருஷ்ணனாக குருவாயூரப்பன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த குருவாயூர் தலத்தின் அருமையை, பெருமையை, மகிமையை தாத்ரேய மகரிஷி பரிசித்து மன்னனின் மகனாகிய ஜனமே ஜெயனுக்கு குருவாயூர் ஆலயம் தோன்றிய வரலாறை கூறுகின்றார். பரிசித்து மகாராஜா பாம்புகளின் தலைவனான தச்சகனால் கொல்லப்படுகின்றார். இதனால் வெகுண்டு எழுந்த பரிசித்து மகன் ஜனமே ஜெயன் சர்ப யாகம் ஒன்றை நடத்துகின்றான். அதிலே பாம்புகள் அனைத்தும் விழுந்து உயிர் விடுகின்றன. பாம்புகளை கொன்றதனால் அவனுக்கு தொழுநோய் ஏற்படுகின்றது. திருமணம் பருவம் எய்தியவுடன் ஜனமே ஜெயன் ஜோதிஷ்மதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். அவளை தீண்டிய தினத்திலிருந்து தொழுநோயின் தீவிரம் அதிகரித்ததால் அவன் தற்கொலை செய்ய போகின்றான். அதற்கு முன் தாத்ரேய மகரிஷி தோன்றி அவனுக்கு அறிவுரைகள் கூறுகின்றார். நீ குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை வணங்கினால் உனது தொழுநோய் தீரும் என்று கூற அந்த ஜனமே ஜெயன் குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை வணங்கி தனது தொழுநோய் நீங்க பெற்றார். மேலும் குருவாயூரப்பன் ஆலயம் தோன்றிய வரலாறை தாத்ரேய மகரிஷி விளக்குகின்றார். வைகுந்தத்திலே கிருஷ்ண பகவான் தன்னுடைய உருவத் திருமேனியை செய்து அதனை தானே பூஜித்து வருகின்றார். பஸ்ம கல்ப காலத்திலே அந்த திருவுருவத் திருமேனியை பிரம்மாவிற்கு கொடுக்கின்றார். பிரம்மா அந்த திருவுருவத் திருமேனியின் துணை கொண்டு சிருஷ்டி தொழிலை செய்து வருகின்றார். இவ்வாறு இருக்கையிலே வராக கல்ப காலத்திலே சுதாபர் பிருஷ்ணி என்ற தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி தவம் ஏற்றுகின்றார்கள். பிரம்மா தன்னிடமுள்ள கிருஷ்ணனின் திருவுருவத் திருமேனியை அவர்களிடத்திலே கொடுத்து, நீங்கள் இந்த திருவுருவத் திருமேனியை பயபக்தியுடன் பூஜித்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று கூற, அதன்படியே அவர்கள் பயபக்தியுடன் அந்த திருவுருவத் திருமேனியை பூஜித்து வரும்போது கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் முன் தோன்றுகின்றார். அவர்கள் தங்களுக்கு 3 ஜென்மங்களிலும் மகன் பிறக்க வேண்டும் என்று கூற, கிருஷ்ண பகவான் நானே உங்களுக்கு 3 ஜென்மங்களிலும் மகனாக பிறப்பேன் என்று அருள்வாக்கு கொடுக்கின்றார். அதன்படியே முதலாவது ஜென்மத்திலே அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு பிருஷ்ணி கர்ப்பன் என்று பெயர் சூட்டி வளர்க்கின்றார்கள். 2வது ஜென்மத்திலே அவர்கள் காசிப முனிவராகவும் அதீதியாகவும் அவதாரம் செய்கின்றார்கள். கிருஷ்ண பரமாத்மா வாமனனாக அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டு பலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்குகின்றார். 3வது ஜென்மத்திலே அவர்கள் வாசுதேவராகவும் தேவகியாகவும் அவதாரம் செய்தபோது மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய தாய்மாமனாகிய கம்சனை கொள்கின்றார். தன்னுடைய அவதாரம் நோக்கம் முடிவடைந்ததை எண்ணி கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சீடராகிய தன்னுடைய பக்தரான உத்தவரை அழைத்து, என்னுடைய அவதாரம் நோக்கம் முடிவடைந்து விட்டது, துவாரகை அழிந்துவிடும் என்று கூற உத்தவ மகாமுனிவர் கலங்குகின்றார். பகவான் இல்லாமல் இந்த பூமி பாழடைந்து விடும் என்ற கருத்தை அவர் முன்வைக்க, என்னுடைய இந்த திருவுருவத் திருமேனியிலே என்னுடைய சக்தி அனைத்தையும் ஆவாகனம் செய்துவிட்டேன். துவாரகை அழிந்த பிறகு கடலிலே இந்த திருவுருவத் திருமேனி மிதந்து வரும். அதனை நீ தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்று முறையிட்டு அவரையும் அழைத்து கொண்டு
அவர் சுட்டிக்காட்டிய இடத்திலே புனித பூமியிலே எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி நீ வணங்கி வர வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கூற, அதன்படியே உத்தவ மாமுனிவர் பிரகஸ்பதியை அழைத்து கொண்டு துவாரைக்கு செல்கின்றார். அங்கே கடலிலே கிருஷ்ண பரமாத்மாவின் திருவுருவத் திருமேனி மிதந்து வருகின்றது. அதனை எடுத்துக்கொண்டு இமயம் முதல் கன்னியாகுமரி வரை புனிதமான இடத்தை அவர்கள் தேடி அலைந்து கொண்டு பாலக்காட்டு கணவாயின் வழியாக சென்று கொண்டிருந்த போது எதிரே பரசுராமரை சந்திக்கின்றார். பரசுராமர் திருச்சூரிலே வசித்து வருகின்றார். அப்போது கேரள தேசம் எங்கும் வாத நோய் ஏற்பட்டு மக்கள் துன்புறுகின்றார்கள். அவர்கள் பரசுராமரிடம் முறையிட, பரசுராமர் நாரதரிடம் முறையிட, நாரதரின் ஆலோசனையின்படி துவாரகை சென்று கிருஷ்ண பரமாத்மாவின் விக்கிரகத்தை எடுத்து வருவதற்காக அவரும் துவாரகை செல்லும் வழியிலே தேவகுருவான பிரகஸ்பதியையும் வாயு பகவானையும் சந்தித்து மூவரும் திரும்பி நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து விக்கிரகத்துக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் நல்ல இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக செல்லும் வழியிலே ஒரு மலர் தடாகையை சந்தித்து கண்டு அந்த இடத்திலே விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யலாம் என்று எண்ணிய போது அதன் ஒரு பக்கத்திலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனது சேதனர்களுக்கு ருத்ரகீதையை போதித்து வருகின்றார்கள். அப்போது சிவபெருமான் தேவகுரு, வாயு பகவான், பரசுராமர் ஆகியோர்களை பார்த்து, ஸ்ரீமன் நாராயணன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு இந்த இடம் சிறந்த இடமாகும். நாங்கள் மறுகரையிலே இருக்கின்ற மம்மியூரிலே எழுந்தருளி பக்தர்களை காத்து அருள் புரிகின்றோம். இந்த இடத்திற்கு ருத்ர தீர்த்தம் என்று பெயர் என்று கூறுகின்றார். வாயு பகவானும் குரு பகவானும் ருத்ரகூபம் என்று அழைக்கப்பட்ட புனித கிணற்றிலிருந்து நீரை எடுத்து தேவகுருவாகிய பிரகஸ்பதியும் வாயு பகவானும் தேவதட்சனான விஸ்வகர்மாவை அழைத்து அந்த இடத்திலே புனிதமான ஆலயம் ஒன்றை நிறுவுகின்றார்கள். குருவும் வாயுவும் சேர்ந்து கிருஷ்ணனின் விக்கிரகத்தை பூஜித்து ஆலயத்தை எழுப்பியதால் அந்த புனிதமான பூமிக்கு குருவாயூர் என்று பெயர் ஏற்பட்டது. அங்கே எழுந்து அருளுகின்ற ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியாகிய பாலகிருஷ்ணனாக, உன்னி கிருஷ்ணனாக குருவாயூரப்பன் அங்கே எழுந்து அருளி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றார். குருவாயூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே மம்மியூரில் சிவ அப்பன் பார்வதி தேவியுடன் இன்றும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றார். குருவாயூர் செல்லும் அன்பர்கள் குருவாயூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற மம்மியூரில் எழுந்தருள் இருக்கின்ற சிவ அப்பனையும் தரிசித்தால் மட்டுமே குருவாயூர் சென்று வந்த பலன் கிட்டும் என்று ஐதீகம் கூறுகின்றது. ஓம் நமச்சிவாய. ஆடிய